தனது கணவரும் மாமனாரும் இருட்டுக்கடையை எழுதித்தரச் சொல்லி கொலை மிரட்டல் விடுப்பதாக நெல்லை இருட்டுக்கடை உரிமையாளரின் மகள் போலீசில் பரபரப்பு புகார் அளித்துள்ளார். பெண்ணின் குற்றச்சாட்டிற்கு கணவர் குடும்பத்தினர் திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்துள்ளனர். பரபரப்பை கிளப்பிய வரதட்சணை புகாரில் நடந்தது என்ன? ரூபாய்க்காகவும் டவுரிக்காகவும் எங்கள் பிஸ்னஸ் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் ஓவர் டார்ச்சர் கொலை மிரட்டலோட பண்ணியிருக்காங்க. நல்ல இருட்டுக்கடையை தனது பேருக்கு எழுதி கொடுக்க வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் வேறொரு பெண்ணுடன் குடித்தனம் நடத்துவேன் என்றும் தன் கணவர் மிரட்டியதாக இருட்டுக்கடை உரிமையாளரின் மகள் போலீசில் புகார் அளித்துள்ளார். இருட்டுக்கடையை எழுதித்தரச் சொல்லி மிரட்டவில்லை என்றும், வரதட்சணை கேட்டு மருமகளுக்கு தொல்லை கொடுக்க விரும்பவில்லை என்றும் பெண்ணின் மாமனார் கூறியுள்ளார். இருட்டுக்கடை குடும்பத்தினர் மகள் மீதான வரதட்சணை கொடுமை புகாரில் உண்மையில் நடந்தது என்ன? 1940ஆம் ஆண்டில் ராஜஸ்தானைச் சேர்ந்த பிஜிலி சிங் என்பவரால் தொடங்கப்பட்டு 3ஆம் தலைமுறை வாரிசுகளால் பழமை மாறாமல் நடத்தப்பட்டு வரும் நெல்லை இருட்டுக்கடை குடும்பத்தினர் தற்பொழுது பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். சமீபத்தில் வெகு கோலாகலமாக திருமணம் நடைபெற்ற இருட்டுக்கடை உரிமையாளரின் மகள் வரதட்சணை கொடுமைக்கு ஆளாகி சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டதாக திருநெல்வேலி மாநகர காவல்துறை ஆணையரிடம் பரபரப்பு புகார் அளித்துள்ளார். இருட்டுக்கடை உரிமையாளர் கவிதாவின் மகள் கனிஷ்காவிற்கு கடந்த பிப்ரவரி மாதம் கோவையைச் சேர்ந்த தொழிலதிபர் பல்ராம் சிங் என்பவருடன் திருமணம் நடைபெற்றது. அவர்களது குடும்ப வாழ்க்கையை தொடங்கி 40 நாட்களேயான நிலையில் கனிஷ்காவிற்கு கணவர் பல்ராம் சிங் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் டார்ச்சர் கொடுத்ததாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். வாஷிங் மெஷினில் தொடங்கி 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள கார் வரை ஒவ்வொன்றாக கேட்டு அவர் தொல்லை கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. உச்சகட்டமாக புகழ்பெற்ற இருட்டுக்கடையை தனது பெயருக்கு எழுதி தரச் சொல்லி கணவர் பல்ராம் சிங் மிரட்டியதாக கூறியுள்ளார். ரூபாய்க்காகவும் டவுரிக்காகவும் எங்கள் பிஸ்னஸ் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் ஓவர் டார்ச்சர் கொலை மிரட்டலோட பண்ணியிருக்காங்க. 41 டேஸ் அவங்க வீட்டில் இருந்திருக்காங்கன்னா ஒவ்வொரு தடவையும் அவளை அவ்வளோ ஹராஸ் பண்ணியிருக்காங்க ஃபிசிக்கலாகவும். இது போக அந்த பையனுக்கு ஒரு அஃபேர் இருக்குது அப்படிங்கிறதையும் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. அந்த பொண்ணை வச்சுக்கிட்டே தான் என் பொண்ணையும் ஒரு சர்வெண்ட் மாதிரி நடத்தி அவ்வளோ தூரம் ஹராஸ் பண்ணி அவளை நீ ஏதாவது உங்கள் அம்மா அப்பாட்ட சொன்னேன்னா உன்னை நாங்கள் கொலை பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லி பண்ணியிருக்காங்க. நல்லபடியாக வாழ வேண்டுமென்றால் இருட்டுக்கடையை எழுதி கொடுக்க வேண்டும் என்றும், இல்லை என்றால் வேறொரு பெண்ணுடன் குடித்தனம் நடத்துவேன் என்றும் கணவர் மிரட்டியதாகவும் கனிஷ்கா குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பாக குடும்பத்தினருக்கு தெரியப்படுத்தினால் கொலை செய்து விடுவேன் என மிரட்டல் விடுத்ததாகவும், வீட்டிற்கு சென்று பணம் வாங்கி வரச் சொல்லி அவர்களது காரிலேயே கொண்டு சென்று விட்டதாகவும் புகாரில் தெரிவித்துள்ளார். என்னைய டைவர்ஸ் கொடுத்துரு, உன் வாழ்க்கை இவ்வளோதான், நீ டைவர்ஸ் கொடுக்குற அப்படின்னா அந்த பொண்ணோட லிவிங்கில் இருப்பேன். அவங்க அப்பாவும் அந்த அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து உங்கள் அம்மா கிட்ட இந்த ரூபா வாங்கிட்டு வந்து மிரட்டி என்னை அனுப்பிட்டாங்க அவங்க வண்டியிலேயே. அவங்க எனக்கு கொலை மிரட்டலே பண்ணியிருக்காங்க சார், ஃபிசிக்கலாகவும் இது பண்ணியிருக்காங்க. திருமணம் நடந்து 41 நாட்களுக்குள் தனக்கு நேர்ந்த கொடுமைக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்றும், கணவர் பல்ராம் சிங் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கனிஷ்கா தனது புகாரில் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் கனிஷ்காவின் வரதட்சணை குற்றச்சாட்டிற்கு அவரது கணவரின் குடும்பத்தினர் திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்துள்ளனர். தனது மகனுக்கு வேறொரு பெண்ணுடன் தொடர்பு இருப்பதாக கூறுவதும், இருட்டுக்கடையை எழுதித்தரச் சொல்லி மிரட்டியதாக கூறியதும் பொய்யான குற்றச்சாட்டு என கனிஷ்காவின் மாமனார் தெரிவித்துள்ளார். வரதட்சணை 1 ரூபா கேட்கலிங்க, வாங்கவும் இல்லை. அந்த புக்கு பண்ண வண்டி நான் தான் புக் பண்ணியிருக்கிறேன். அவங்களுக்கு அதெல்லாம் வாங்கி கொடுக்குற இது இல்லை. அவங்களுக்கு 5 கோடி ரூபா கடன் இருக்குது. யார் வேணாலும் இந்தியன் பேங்க்ல போய் வெரிஃபை பண்ணிக்கலாம். அந்த லோனை கட்ட முடியாமல் அவங்க அவங்களுடைய இன்னோவாவை 4 நாளைக்கு முன்னாடி 4-5 நாளைக்கு முன்னாடி விற்றுருக்குறாங்க. இதுவும் நீங்கள் போய் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஒரு இத்தனை கோடி கடன் வச்சுக்கிட்டு கடை பேர் தான் பெருசாக இருக்கே தவிர அந்த பேரை பார்த்து நான் போகலை. ஏன்னா அதுவுமே மர்மமான முறையில் தான் அவங்க பேருக்கு மாறி இருக்கு அப்படிங்கிற சந்தேகம் எனக்கும் இருக்குது, பொதுமக்களுக்கும் இருக்குது, சொந்தக்காரங்களுக்கும் இருக்குது. இந்த நிலையில் இரு வீட்டாரின் குற்றச்சாட்டில் எது உண்மை என்பது விசாரணையின் முடிவிலேயே தெரிய வரும்.
20th அவ வந்துட்டோம், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் ஆண்டி, நான் ரொம்ப சாஃப்டா சொல்றேன். அவங்க வந்து இல்லைங்க, நீங்க முன்னாடியே வந்து டிசைட் பண்ணி வைங்க, அதுக்கப்புறம் என்னங்கிறது பாத்துக்கலாம் அப்படின்னு. ஸோ பேசிக்கலா நான் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடாது, நான் ஒண்ணு திருநெல்வேலி வந்துடணும், இல்ல வேற எங்கேயோ நான் போயிடணும் தனியா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு. மிக பிரம்மாண்டமாக திருமணம் முடிந்து 2 மாதங்களுக்குள் இருட்டுக்கடை குடும்ப பெண்ணிற்கு வரதட்சணை கொடுமை நேர்ந்ததாக கூறப்படும் சம்பவம் நெல்லையில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.